நம்ம கடந்த வீடியோக்களில் பரேட்டோ கோட்பாடுகளை பற்றி நம்ம பார்த்தோம். 80% விளைவுகளுக்கு காரணம் 20% காரணிகளே அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கேன். முதல் ஒர்க் பிளேஸ் ப்ரொடக்டிவிட்டி. எப்பயுமே பார்த்தோம்னா நம்ம ஒரு ப்ரொடக்ஷனுங்கிறது முக்கியம். எந்த அளவிற்கு நமக்கு உற்பத்தியாக இருக்குது, ப்ரொடக்டிவாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ அதுவும் குறிப்பாக நம்ம பணியில் இருக்கக்கூடிய இடத்துல ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது, உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே வேலை பார்க்குறதுல 20% பேர் தான் கிட்டத்தட்ட 80% பணிகளை செய்கிறாங்க. அது முக்கியம். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மென்பொருள் தயாரிக்கிறதுல இந்த கிரிட்டிக்கல் பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் திறமை ரொம்ப தேவை. இதில் தான் பிரச்சனைகளும் அதிகம். இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது ஒரு திறமையான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால தான் அது முடியும். இப்போ இந்த திறமையான இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு 20% பேர் இருக்காங்க அப்படின்னா மேஜர் பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடுறாங்க. அதனால தான் ப்ரொடக்ஷன் கூடுது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரெண்டாவது, பிஸ்னஸ் அண்ட் ரெவென்யூ. நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டிங்கில் இல்லை ஒரு சேல்ஸில் பார்த்தோம்னா 80% டேர்ன் ஓவருக்கு காரணம் 20% கஸ்டமர் தான். அதாவது 20% கஸ்டமர் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேல்யூவும் ரிமைனிங் 80% இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் வாங்கக்கூடியதும் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று போல தான் இருக்கும். அப்போ இந்த 20% வாடிக்கையாளர்களுடைய தேவைகள் சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அப்போ 80% நம்ம கண்டுக்காம விட்டுலாமா? இதோடைய ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது நம்ம எப்படி செயல்படுத்தணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பரேட்டோ கோட்பாடு படி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. மூணாவது, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருடைய அது தங்க இருக்கலாம், இடம் லேண்ட் இருக்கலாம், இல்லை வேற எதுனாலும் இருந்திருப்போம். ஒரு பொருளாதார ரீதியாக 20% மக்களுடைய சொத்துக்களையும் ஒரு திராசில் வச்சு 80% மக்களுடைய இன்னொரு பக்கம் வச்சோம்னா கிட்டத்தட்ட 2 ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம விரல் விட்டு சொல்லிடலாம், எலான் மஸ்க் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடைய நிறுவனர். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிலையன்ஸ், முகேஷ் அம்பானி, அதானி இருக்காங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பை கூட்டினாலே கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய சொத்துல 20% பேர்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சொத்துக்களுமே எப்படி தான் பிரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 80% சொத்துக்கள் யார்கிட்ட தான் இருக்கு, 20% மக்கள்கிட்ட தான் இருக்கு. லேர்னிங் ஏ நியூ ஸ்கில். ஒரு புதுசாக நான் எனக்கு ஒரு திறமையை கற்றுக்கிட போகிறேன். இன்னும் வேண்டாம், நான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட போகிறேன், நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட போகிறேன், ஹிந்தி லாங்குவேஜ் கற்றுக்கிட போகிறேன், இல்லை தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கிட போகிறேன், எந்த ஒரு மொழியாகவும் இருக்கட்டும். ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கும். ஆனால் நாம் எத்தனை வார்த்தையை தினசரி பயன்படுத்துகிறோம்? ஆங்கிலத்தையே எடுத்துக்கோங்களேன். ஆங்கிலத்தில் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒரு 250 தான் இருக்கும். மாஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா 750 வார்த்தை வேணால் அவருக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் தான் மாறி 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 எஸ், தேங்க்யூ, நோ, கிவ் மீ, சார், இப்படி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே வார்த்தை தான் வரும். யோசிச்சு பார்த்தோம்னா அதே இருக்கும். இப்போ 20% வார்த்தைகள்ல
நாம் என்ன செஞ்சிடறோம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம வந்து சமாளிக்கணும்னா 20% வார்த்தைகள் தெரிந்தாலே அந்த மொழியில் ஒரு வல்லுநர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இது 4வது, லேர்னிங் ஏ நியூ ஸ்கில். 5 ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஒரு உடம்பு வலு வேணும், மசில்ஸ் நல்லா வலுவாக வரணும். இப்போ எத்தனையோ விதமான எக்ஸசைஸ், வாக்கிங் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, என்னென்னமோ நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அப்போ அதில் காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ன்றது ஒரு ஒரு டெட் லிஃப்ட்ஸு, புல்லப்ஸு, இது மாதிரி நிறைய நம்ம சொல்லுவோம், ஸ்குவட்ஸு, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு வந்து பளு தூக்குதல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எத்தனையோ விஷயங்கள்லாம் நம்ம அந்த 20% இருக்கக்கூடிய செயல்களை செஞ்சாலே நமக்கு என்ன கிடைச்சிரும், நம்முடைய வலு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருது. 6வது கார்டனிங். 6வது எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஒரு கார்டனிங், ஒரு தோட்டம் வச்சுருக்கோம், வீட்டிலே ஒரு தோட்டம் வச்சுருப்போம், வீட்டில் ஒரு ரோஜா செடியாக வச்சுருப்பாங்க. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பூக்கும். ஒரு 5 செடி வச்சுருக்கோம், ஒரு செடி பூக்கிறத மீதி 4 சேர்ந்து பூக்காது. தக்காளி போட்டிருப்போம், ஒரு செடி பூத்து குலுங்கும். வீட்டில் ஒரு சப்போட்டா மரம் வச்சுருப்போம், அந்த ஒரு மரம் நல்லா கொடுக்கும், ஒரு 4 மரம் சும்மா இருக்கும். இப்படி பழங்களாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% செடிகளோ மரங்களோ கொடுப்பதை மீதி 80% சேர்ந்து அவ்வளோதான் பண்ணணும். இது நல்லா சத்தாக பண்ணக்கூடியது, மீதியிலேருந்து நமக்கு சில கிடைக்காது. தென் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியா. 7வது சினிமா எடுத்துக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 படம் வரலாம், 200 படம் வரலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கிற எத்தனை படம் வந்துடுது? ஒரு 100 படம் வந்தால் அதில் 20 படம் ஹிட் ஆகுது. மொத்த வசூலில் பார்த்தோம்னா 20% அந்த படங்களுடைய வசூல், 80% ஃபெயிலியரில் கூட நிற்கும் சில நேரங்களில். இல்லை ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரஜினிகாந்த், ஒரு விஜய், அஜித் அப்படிங்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு வசூலை மற்ற நடிகரால் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. 8வது டிராஃபிக் அண்ட் ரோட்ஸ். டிராஃபிக் அண்ட் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சிட்டி எடுத்துக்கணும், ஒரு மெட்ராஸ் இருக்குன்னா மெயின் ரோட்டில் ஃபுல்லாக கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரோடுகள் 20% ரோடுகள் காலியாக கூட கிடக்கும். இப்போ பெரும்பாலான வண்டிகள், கார்கள் செல்லக்கூடியது 20% ரோடுகளில் தான். 9வது ஹவுஸ் ஹோல்டு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒன்றும் சமையல் ஜாமான் எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பார்த்தோம்னா அந்த சமையல் அறையில் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது எத்தனை பாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20% பாத்திரம் தான் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒரு துவைச்சட்டி யூஸ் பண்ணுவோம், இல்லை இட்லி பானை யூஸ் பண்ணுவோம், இல்லை சில சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், சில குக்கர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரெகுலராக பண்ணுவோம். மற்ற விஷயம் சும்மா வீட்டில் இருக்கும், பயன்படும், என்னைக்காவது பயன்படும். இப்போ 10வது எடுத்துக்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளே பார்க்குறோம், ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 பேட்ஸ்மேன் அவுட்டுனா 5 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. இல்லை அவங்களுடைய ரெக்கார்டு வந்து அதிகமான ரெக்கார்டாக இருக்கும். எத்தனையோ பிளேயர்ஸ் இருந்தாலுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்போ அந்த 80-20 அப்படிங்கிறது அப்போ 80% ஒரு கான்ட்ரிபியூஷன் 20% இருந்து தான் வருது. இதுதான் அந்த தத்துவத்துடைய முக்கியமான நோக்கம். இந்த ரேஷியோவில் கொஞ்சம் முன்னப்பின்னு ஆகலாம். ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா 80 75-25 இருக்கலாம் சில இண்டஸ்ட்ரியில், இல்லை 70-30 இருக்கலாம். நாம் அது எப்படி ஆராய்ந்து எந்த அளவிற்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்கறது தான் இந்த பிரேடோ கோட்பாடில் முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படிலாம் அப்ளை பண்ணப்படுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.